நம்மளோட தினசரி வாழ்க்கையில இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தவறா பண்ணிட்டு இருக்கிறோமா? வண்டிகளோட டயர்கள் எல்லாம் எதுக்காக கருப்பு கலர்ல இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக கலர் கலரான சார்ஜர்கள் எல்லாம் இப்போ வருகிறது இல்ல? ஜப்பானை சேர்ந்த ஒரு குடும்பமே சேர்ந்து பண்ண வேலை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. ஒரு சிப்ப பருத்தி குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்கள காப்பாத்துறாங்களா? இந்த உலகத்திலே எல்லாத்தோட மிகப்பெரிய பில்டிங் எதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இந்தியாலே மிகப்பெரிய பில்டிங் எதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, நார்மலாவே நம்ம எல்லாரோட வண்டியோட டயரும் கருப்பு கலர்ல தான் இருக்கும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா வண்டியோட டயரையும் ரப்பர்ல இருந்து தான் உருவாக்குறதுனால அதோட கலர் முதல்ல வெள்ளை கலர்ல தான் இருக்கும். ஆனா டயரை வெறும் பியூரான வெள்ளை கலர் ரப்பரை மட்டுமே பயன்படுத்தி உருவாக்குனாங்கன்னா அது சீக்கிரமாவே தேஞ்சு போய் நாசமாகிருமா. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கருப்பு கலர்ல தெரியுற இந்த ஒரு மெட்டீரியலை ஆட் பண்ணுவாங்க. இத மெட்டீரியலை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டயரோட கலரும் கருப்பு கலர்ல மாறிடும். அண்ட் டயரும் அதிகமான நாள் உழைக்கிற தன்மை உடையதா ஸ்ட்ராங் ஆகிருமா. இதனால தான் ரப்பரால உருவாக்கப்பட்ட டயரா இருந்தாலும் அது கருப்பு கலர்ல இருக்குது. நம்பர் 2, இப்போதைக்கு இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மால் எதுங்கிறத பார்த்தோம்னா அது கண்டிப்பா துபாய் மால் தான் சொல்லியாகணும். ஏன்னா அந்த ஒரே மால்குள்ள கிட்டத்தட்ட 1200 கடைகள் இருக்குதாம். அண்ட் இந்த துபாய் மால் இருக்கிறது ஒரு பாலைவனத்துல இருந்தாலும் இந்த மால்குள்ள நீங்க ஐஸ்ல ஸ்கீயிங் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம துபாயில இன்னும் அதிகமான 70க்கும் அதிகமான ஷாப்பிங் சென்டர்ஸும் அவைலபிளா இருக்குது. அதனால தான் துபாய் ஷாப்பிங் கேபிட்டல் ஆஃப் மிடில் ஈஸ்ட்னு சொல்றாங்க. நம்பர் 3, 2010 டோக்கியோவை சேர்ந்த கொஞ்சம் கவர்மெண்ட் அதிகாரிகள் சேர்ந்து அவங்களோட முன்னாடி வேலை பார்த்த ஓல்ட் எம்ப்ளாயோட 101வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக சர்ப்ரைஸ் பண்ண வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தது அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்களாம். ஏன்னா அந்த வீட்ல இருந்த ஒரு பெட்ல ஒரு எலும்பு கூடு படுத்து கிடந்தது. அண்ட் அந்த ஆளும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தும் போயிட்டாராம். ஆனா அந்த இறந்து போனவரோட குடும்பக்காரங்க தான் பென்ஷன் பணம் வர்றது நின்னு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி அந்த ஆள் இறந்து போனது வெளியே எங்கே தெரியாதபடிக்கு மறைச்சு வச்சிருக்காங்க. இது மாதிரியான மாஸ்டர் பிளான் எல்லாம் எங்க இருந்தா யோசிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்பர் 4, ஒரு நேரத்துல அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ங்கிறது வெறும் புக் விக்கிற ஒரு கம்பெனியா தான் இருந்தது. அதாவது முன்னாடி எல்லாம் உங்களால அமேசான்ல இருந்து வெறும் புக் மட்டும் தான் வாங்க முடியும். அண்ட் அந்த டைம்ல அமேசான்ல யாராவது ஏதாவது புக் ஆர்டர் போட்டாங்கன்னா அந்த ஆர்டரோட நோட்டிபிகேஷன் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியறதுக்காக ஒரு பெல்ல வச்சிருப்பாங்களாம். ஆரம்ப காலகட்டத்துல எப்போது ஆர்டர் வரும் அதனால எப்போது பெல் அடிக்கும். ஆனா போக போக அமேசான் பாப்புலர் ஆக நாள் ஃபுல்லா ஆபீஸ்ல பெல் அடிக்க தொடங்கிட்டு இதனால ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கடுப்பாகி அந்த பில்லிங் சிஸ்டம் நீக்கிட்டாங்களாம். ஆனா இன்னைக்கு அதே அமேசான்ல தான் A to Z எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்குது. ஆனா இன்னைக்கு அதே அமேசான்ல அதே ஆர்டர்கள் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் டெக்னாலஜிகள்ல இருந்து ரோபோட்கள் முதற்கொண்டு அங்க வேலை பார்க்குதாம். நம்பர் 5, ஒரு நார்மலான ரெயின்போ கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஆனா எப்போது ஃபாக் போ எப்படி இருக்கும்ங்கறத பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த போட்டோ பாருங்க. ஃபாக் போ பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இது ரெயின்போ போல கலர்ஃபுல்லா இருக்காது. இந்த மாதிரி சிம்பிளா பார்க்கிறதுக்கு புகை போல தெரியும். இதனால தான் இத ஃபாக் போன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட இந்த புகை கொஞ்ச தோச்சம் காரணமா இதுக்கு கோஸ்ட் போங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த கோஸ்ட் போ பார்த்திருக்கீங்களா? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 6, சைனால குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அதை விட்டு வெளியே வர முடியாம இருந்த ஒரு 37 வயசான ஆளுக்கு குடிப்பழக்கத்தை விட வைக்கிறதுக்காக அவரோட உடம்புல ஏதோ ஒரு சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணாங்களாம். அண்ட் அந்த சிப் இம்ப்ளான்ட் சர்ஜரி கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிட்டு. அண்ட் இந்த உலகத்திலே அந்த ஆளு தான் இந்த மாதிரி சிப் பொருத்தப்பட்ட முதல் ஆளா இருக்கிறாரு. அண்ட் ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த சிப்பை வச்சதுக்கு அப்புறம் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு. நம்பர் 7, ஒரு முறை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பூவோட இமேஜ் பாருங்க. இந்த பூவோட பேரை தான் நேக்கட் மேன் ஆர்ச்சிட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நேம் இதுக்கு இருக்கிறதுக்கான காரணம் இதோட இந்த வியர்டான ஷேப்பை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பூவை பாக்குறதுக்கு அப்படியே ஒரு நியூடான ஹியூமன் ஷேப்ல இருக்கும். உண்மையாவே இதை பாக்குறதுக்கே ரொம்ப வியர்டா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இயற்கையில இந்த மாதிரி நம்மளால நம்ப முடியாத என்னமோ நிறைய விஷயங்களும் இருக்கதான் செய்யுது. நம்பர் 8, உலகத்திலே மிகப்பெரிய பில்டிங் துபாயில இருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த பில்டிங்கோட பேர் தான் புர்ஜ் கலிஃபா. அண்ட் நம்ம இந்தியால எல்லாத்தோட பெரிய பில்டிங் எதுவா இருக்கும் எங்க இருக்கும்ங்கறத யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லனாலும் இந்த ஒரு இமேஜ் பாருங்க. இந்த பில்டிங் தான் இந்தியால எல்லாத்தோட மிகவும் பெரிய பில்டிங்கா இருக்குது. இந்த பில்டிங்கோட பேர் தான் தி 42 அண்ட் இது கொல்கத்தால இருக்குது. அண்ட் இந்த பில்டிங்கோட உயரம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 249 மீட்டர்ஸ் உயரமா இருக்குமா. நம்பர் 9, இந்த உலகத்துல 89 அண்ட் 98ங்கிற பெயர்லயும் ஒரு விதமான பட்டர்ஃப்ளைகள் வந்துட்டு வருது. இது பட்டர்ஃப்ளைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு பெயர் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த பட்டர்ஃப்ளைகளோட ஒரு ரெக்கையில 89 சொல்லி எழுதி இருக்கும். அண்ட் இன்னொரு ரெக்கையில 98 சொல்லி எழுதி இருக்குமா. நம்பர் 10, ஒருவேளை நீங்க ஒரு நாய்க்குட்டியை உங்களோட வீட்டுக்கு கொண்டு வர விரும்புனீங்கன்னா அந்த நாய்க்குட்டியை உங்களோட வீட்டுக்கு கொண்டு வரதுக்கான சரியான நேரம் அந்த நாய்க்குட்டி பிறந்து 8ல இருந்து 12 வாரங்கள் ஆகியிருக்கணுமா. ஏன்னா ஒரு நாய்க்குட்டியை ஹெல்த்தியா வளர்றதுக்கு இத்தனை வாரங்களாவது அதுக்கு தாய்ப்பால் தேவைப்படும். நம்பர் 11, இந்த உலகத்துல இப்படி ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுல ஒரே நாள்ல 3 பிரசிடென்ட்கள் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலா ஒரு முறை மெக்சிகோல நடந்திருக்குது. 19 பிப்ரவரி 1913ல பிரான்சிஸ்கோ மெடேரோ பிரசிடென்ட் பதவியில இருந்து நீங்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு மணி நேரத்துல பெட்ரோ லாஸ்கோரின் என்கிற இவரு பிரசிடென்ட் ஆகி இருக்கிறாரு. ஆனா இவரும் அதுல இருந்து 26 நிமிஷத்துக்குள்ள ராஜினாமா வாங்கிட்டாராம். அதுக்கப்புறமா விக்டோரியானோ ஹியூரெட்டா என்கிற இவரு பிரசிடென்ட் ஆகி இருக்கிறாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிடுச்சாம். நம்பர் 12, இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ் துபாயில இருக்கிற ஷேக் ஜாயத் ரோட்ல 1990ல எடுக்கப்பட்டது. அண்ட் அதே இடத்தோட 2021ல எடுக்கப்பட்ட இந்த இமேஜ் பாருங்க.
வெறும் 30 வருஷத்துல துபாய் எங்க இருந்து எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குதுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். நம்பர் 13, சைனாவோட எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலுமே அதை நம்ம கண்ணை மூடிட்டு அதை டூப்ளிகேட் நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம். அண்ட் அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளையும் நம்மளால இங்க அழகா பார்க்க முடியும். இந்த இடத்துல ஆக்சுவலா ஒரு சைனாக்கார் ஒரு ஜெர்மன் சைக்கிளை இடிச்சிட்டு அதுல அதிகமான சேதாரம் எந்த பக்கம் ஆகியிருக்குதுன்னு பார்த்தோம்னா அது சைனாவோட கார்ல தான் ஆகியிருக்குது. அதாவது ஒரு சைக்கிள்ல இடிச்சு கார் டேமேஜ் ஆகுறத இன்னைக்கு தான் பாக்குறேன். அண்ட் சைனாவோட ப்ராடக்ட் எல்லாமே 100% டூப்ளிகேட் தான் சொல்லி இதுல ப்ரூவ் ஆகிட்டு தான் சொல்லி ஆகணும். நம்பர் 14, இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ் புர்ஜ் கலிஃபா பில்டிங்ல உள்ளதுதான். அண்ட் இந்த பில்டிங்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த பில்டிங் எல்லாம் அந்த பில்டிங்ல தொங்கிட்டு இருக்கிற அந்த ஆளு 124வது ஃப்ளோர்ல தொங்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாவே இந்த மாதிரியான வேலை செய்யறது கண்டிப்பா நிறையவே தைரியம் வேணும். நம்பர் 15, இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ் 1953ல ஏரோப்ளேன் குள்ள எடுக்கப்பட்டது. அந்த டைம்ல ஏரோப்ளேன்ல குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான தொட்டில்களை வச்சிருக்காங்க. வேலை இப்ப இருக்கிறத விட அந்த காலத்துல தான் ஏரோப்ளேன்ல ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்திருக்குது போல. நம்பர் 16, நார்மலா நாய்களை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்ம வீடுகள்ல நிறைய நாய்களை வளர்க்குறாங்க. அண்ட் நார்மலான நாய்கள் எல்லாமே பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு முறை இந்த நாய்களை பாருங்க. இந்த நாய்கள் பிளட் ஹாண்ட்ங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த நாய்கள். இந்த நாய்கள் பாக்குறதுக்கு சாதாரண நாய்கள் போல இருந்தாலும் இதுங்களோட காதோட சைஸ் நார்மல் நாய்களை விட ரொம்ப பெருசா இருக்குமா. அண்ட் இதுங்களோட காதோட மேக்ஸிமம் சைஸ் 13ல இருந்து 16 இன்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்பர் 17, நீங்க இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில பார்த்த சார்ஜர்களோட கலர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதோட கலர் மேக்ஸிமம் வெள்ளை கலர்ல இருந்திருக்கும், இல்ல கருப்பு கலர்ல இருந்திருக்கும். இந்த மாதிரி சார்ஜரோட கலர் எதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல மட்டும் வச்சுட்டு வித்தியாசமான கலர் கொடுக்காம இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா சார்ஜரை பிளாக் அண்ட் ஒயிட் கலரை தவிர வேற எந்த கலர்ல வச்சாலும் அதால ஹீட் அப்சர்வ் பண்ண முடியாது. இதனால உங்க சார்ஜருக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் உங்களோட சார்ஜரை டேமேஜ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். இதனால சார்ஜருக்கு உள்ள ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் அப்சர்வ் பண்றதுக்காக தான் பிளாக் இல்ல ஒயிட் கலர்ல சார்ஜரை கிரியேட் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிளாக்கா இருக்கிற சார்ஜர்களை ராத்திரி இருட்டா இருக்கிற சமயத்துல தேட முடியாதனால வர பிளாக் கலர் சார்ஜரை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டு ஒயிட் சார்ஜரோட குவாண்டிட்டி அதிகமாக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா ஒயிட் கலர் சார்ஜர் ராத்திரி இருட்டு சமயத்துல கண்டிப்பா ஓரளவுக்கு அது உங்க கண்ணில் படதான் செய்யும். இது மாதிரியான ஒரு சில காரணங்கள் தான் சார்ஜரோட கலர் எப்பவுமே பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல மட்டுமே இருக்குது. நம்பர் 18, நம்ம தினசரி வாழ்க்கையில தவறா பண்ற விஷயங்களை இன்னைக்கு சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம் வாங்க. சில சமயம் ஏதாவது கிழிஞ்சிட்டுனா அதை ஒட்டுறதுக்காக இந்த மாதிரியான டேப்பை நம்ம எல்லாருமே பயன்படுத்துவோம். ஆனா அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த டேப்பை கிழிச்சு எடுக்கும்போது அதுல இருக்கிற பேப்பரை சேர்ந்து கிழிஞ்சு வந்துடும். அதனால எப்பவுமே ஒரு டேப்பை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா எப்பவுமே அதோட ரெண்டு பக்கத்துல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி இழுங்க. இந்த மாதிரி பண்றதுனால நீங்க எதுல டேப்பை ஒட்டியிருந்தீங்களோ அதுல எந்த ஒரு சேதாரமும் இல்லாம இந்த மாதிரி அழகா வந்துடும். நெக்ஸ்டா இந்த ப்ராப்ளம் நிறையவர்களோட வீடுகள்ல கண்டிப்பா இருக்கதான் செய்யும். நம்மளோட வீடுகள்ல ஏதாவது லூசான விஷயத்தை டைட் ஆக்குறதுக்கு அதுக்கு தேவையான ஸ்பேனர் நம்ம கிட்ட இருக்காது. இந்த மாதிரியான சமயத்துல நீங்க வீடு ஸ்பேனர் இருக்குதான்னு சொல்லி கேட்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு நட் அண்ட் போல்ட் கிடந்தா அதை எடுத்துக்கோங்க. அந்த நட் அண்ட் போல்ட்டை இந்த மாதிரி இன்னொரு நட்க மேல இந்த மாதிரி மாட்டி வச்சு அதை நீங்க டைட்டும் ஆக்கிக்கலாம், தேவைப்பட்ட லூஸும் ஆக்கிக்கலாம். அண்ட் ஒருவேளை உங்ககிட்ட ரிஞ்ச் இல்ல ஸ்பேனர் இருந்தும் அது அளவுல கொஞ்சம் பெருசா இருந்தா அதுக்காக இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிளா ஸ்பேனர்ல ரிஞ்ச் கூட இந்த மாதிரி ஒரு காயின் மாட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் பேக், பேண்ட் இல்ல ஹூடிஸ் இந்த மூணுலயுமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் அதுல இருக்கிற ஜிப் தான். இந்த ஜிப் சில சமயங்களை எதிர்பாராம அதோட வேலையை காமிச்சிரும். அதாவது பூட்ட முடியாம திறக்க முடியாம ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி அப்படியே நின்னுட்டு இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல அந்த ஜிப்பை நம்ம மேலே கீழே இழுத்து அந்த ஜிப்பையே நாசமாக்கிரும். ஆனா அந்த மாதிரி பண்ணவே கூடாது. சிம்பிளா எமர்ஜென்சிக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு பென்சில் எடுத்து ஜிப்புக்கு மேல இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. உங்களோட பென்சிலோட லிட் கிராஃபைட்டால உருவாக்கப்பட்டிருக்கிறனால உங்களோட ஜிப்பையும் இது ஸ்மூத் ஆக்கிரும். இதனால அதுக்கப்புறம் உங்களோட ஜிப்பை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மூடி திறந்துக்கலாம். ஒரு நேரத்துல எல்லாரும் பச்சி வடை இல்ல வடப்பாவ் சமோசா பாவ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சாப்பிட்டா பர்கர் தான் சாப்பிடுவோம் என்கிற அளவுக்கு ஆகிட்டு. சோ இந்த பர்கரை சாப்பிடும் போது எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் பர்கரை நம்ம எப்படி பிடிச்சாலும் அது வெளியே வந்து விழுந்துரும். இதனால நீங்க பர்கரை பல வித்தியாசமான முறைகள்ல சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணிருப்பீங்க, ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகி இருக்காது. அதனால இந்த பர்கரை சாப்பிடுறதுக்கான சரியான முறை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா பர்கருக்கு மேல இந்த மாதிரி சென்டர்ல இருக்கிற 3 விரல்களும் வரணும். அண்ட் 2 சைடுல இருக்கிற விரல்களும் பர்கருக்கு கீழே போயிடணும். அதுக்கப்புறம் பர்கர் ஒருவேளை கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா அதை அப்படியே பிடிச்சு கொஞ்சமா அமுக்கிக்கோங்க. இனி நீங்க பர்கரை சாப்பிடும் போது எதுவுமே கீழே விழவே விழாது. நெக்ஸ்ட் உங்க வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு எப்பவுமே சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த ஒரு சின்னதா இருக்கிற விசில எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சின்ன விசில வச்சு இந்த சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த விசில் அவனோட தொண்டைக்குள்ள போய் மாட்டிக்கும். பட் ஆனா இந்த பையனுக்கு எதுவுமே ஆகல, விசில் உள்ள போனது மாதிரியே அப்படியே வெளியே வந்துரும். இந்த மாதிரி விசில் மட்டும் இல்ல, குழந்தைங்க எந்த ஒரு விளையாட்டு பொருளா இருந்தாலும் சரி அதை வாயில வைக்க தான் செய்யும். அதனால எப்பவுமே சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் நீங்க ஒரு வேளை ஏதாவது பேக் போட்டுருக்கும் போது உங்களுக்கு முதுகு வலிச்சதுன்னா அதை உடனே கலத்தி இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க. இதனால உங்களுடைய முதுகுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம பாதுகாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா, பை பாய்.